வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் ஆஃபேலி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 9லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் நடந்த ஆஃபேலி எக்ஸாமில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் போட்டுருங்க. உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அடங்கிய ஒரு பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணிடுறேன். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு கொஷின் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கோட்டையில் எக்ஸாம் எழுதிருப்பீங்க. அதே பேட்டர்ன் தான் 90 மார்க்ஸுக்கு எழுத போகிறீங்க. பகுதி 1ல் பார்த்தீங்கன்னா 14 1 மார்க்ஸ். இந்த 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் புக் பேக்கை கம்ப்ளீட்டாக முடிங்க. அதுக்கப்புறமேட்டு இலக்கண குறிப்பு, பகுபத உறுப்பிலக்கணம், அதுக்கப்புறமேட்டு நூல்வெளி, நூல் குறிப்பு, அப்புறம் இலக்கணத்திற்கு பின்னாடி இருக்க எக்ஸசைஸ், அப்புறம் கலைச்சொல் தருக, அந்த மாதிரி பகுதியெலாம் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நல்லா படித்து முடிச்சிங்கனாலே உங்களுக்கான 1 மார்க்ஸ் 14 1 மார்க்ஸில் மேக்ஸிமம் 12 கிட்டே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? அப்புறம் புக்கு இன்சைடு இருந்து எதனா ஒரு 2 or 3 1 மார்க்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸு 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். இனம் மொழி குறித்த ரசூல் கம்சதோ பார்வையை குறிப்பிடுக. வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். தமிழர்கள் புகழ் பழி ஆகியவற்றை எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது. இது இம்பார்ட்டன்ட் கொஷின். ஒழுக்கமும் பொறையும் முனைப்போல் யாருக்குள் இவ்வடி எதனை குறிப்பிடுகிறது. இந்த கொஷினும் இம்பார்ட்டன்ட் கொஷின். படைக்கு பாதுகாப்பாக இருப்பவை அவை. இதில் கேட்டிருக்க 4மே ரிப்பீட்டடாக பப்ளிக்லி கேட்ட கொஷின்ஸ். அப்புறம் பிரிவு 2ல் பார்த்தீங்கன்னா உரைநடை பகுதியிலிருந்து அட்டன் பண்ணணும். தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறுகுறிப்பு வரைகன்னு கேட்டிருக்காங்க. கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது. இந்த கொஷினும் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஆனந்தரங்கனின் வருணை திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. வருணனை திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. இதையும் பார்த்துக்கோங்க. பிரிவு 3ல் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாகவும் அட்டன் பண்ணி ஈஸியாகவும் நீங்கள் மார்க்கை கெயின் பண்ணுற பகுதினா இந்த பகுதி தான். இதில் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும். இந்த 2 மார்க்ஸுமே புக் பேக்கு ஒவ்வொரு லெசன் பின்னாடி இந்த மொழியோடு விளையாடு அந்த பகுதியிலேருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் இது. பகுபத உறுப்புகள் எத்தனை அவை கேட்டிருக்காங்க. 6 உறுப்புகள். பகுதி, விகுதி, சந்தி, சாரியை, விகாரம், இடைநிலை. அது எழுதணும். தொடரில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி 2 சொற்றொடர்கள் ஆக்குக. கோசல மக்கள் நாடு ஒரு மகிழ்ச்சியாக சிறந்து வாழ்ந்து நாடு வந்தனர். இந்த பார்த்தீங்கன்னா இந்த தொடரை 2 தொடராக நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. உலை உழைன்னு கேட்டிருக்காங்க. மன உளைச்சல் திறவும் வீட்டில் உலை கொதிக்கவும் உழைக்க வேண்டும்னு எழுதலாம். இந்த 23 24 இந்த கொஷின்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஷின் சரிங்களா. உழை இல்லாமல் வேற கூட கேட்பாங்க. சரிங்களா? அப்புறம் வல்லினமைகளை இட்டும் நிற்கும் எழுதுக. இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஷின் தான் இருக்கும் புக்கில். இந்த 5லேருந்து தான் ரிப்பீட்டடாக வேறு கேட்டுனே இருப்பாங்க. அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க இந்த டாப்பிக்கையும் பார்த்துக்கோங்க. கால்நடை. அப்புறம் செய்தி தொடராக்குக. எண்ணே மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சிற்பக்கலை அதை செய்தி தொடராக சொல்லிக்கிறாங்க. அப்புறம் 28 பார்த்தீங்கன்னா பிறமொழி சொற்களை தமிழாக்கம் தருக. அதாவது கலைச்சொல் அறிவோம் அதை எழுதணும். அப்புறம் ஏதேனும் ஒன்றனுக்கு புணர்ச்சி விதி தருக. புணர்ச்சி விதி பார்த்தீங்கன்னா உங்கள் புக் பேக்கில் இருக்கிறத படிங்க. ஏதேனும் ஒன்றுத்துக்கு மட்டும்தான் மேக்ஸிமம் எழுத சொல்லுவாங்க. சரிங்களா? ஏன்னா 1 அட்டன் பண்ணால் போதும். பொது சிறப்பு பேரழகு. பொது சிறப்புன்னா எழுதிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இயல்பினும் விதியினும் நின்ற உயர்முன் காசா தாபா மிகும் அந்த விதிப்படி பொது சிறப்புன்னு நீங்கள் எழுதிக்கலாம். அப்புறமேட்டு ஏதேனும் ஒன்றனுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் தருக. ஏகுமின் மலிந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா பகுபத உறுப்பிலக்கணம் தரணும். அப்புறமேட்டு பகுதி 2ல் பார்த்தீங்கன்னா இந்த 29க்கு பார்த்தீங்கன்னா பொது சிறப்பு அதுக்கு என்ன விதின்னு கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அப்புறமேட்டு பகுதி 3ல் பார்த்தீங்கன்னா பிரிவு 1 எவையேனும் 2 மற்றும் விடை தருக. இது பார்த்தீங்கன்னா 4 மார்க்ஸ். ஃபஸ்ட்டு செய்யுள் டாப்பிக்லேருந்து வரும். காற்றிலானும் புல்வீடுகளுக்கு அழகிய பெரியவன் தரும் ஒப்பீடையாது. இம்பார்ட்டன்ட் கொஷின். சலசவாவியல் செங்கையில் பாயம் இடம் சுற்றி பொருள் விளக்கம் தருக. இடம் எழுதணும். இடம்னா அந்த பாடல் பெயர், அந்த பாடல் எந்த நூலில் இருந்து இருக்குது அதை எழுதணும். பொருள் அந்த லைன்ஸோட ஒரு லைன் பொருளாக எழுதணும். சரிங்களா? அவங்க கொடுத்துருக்க லைனோட இப்போ சலசவாவியல் செங்கையில் பாயும் அதை பற்றி ஒரு லைனாக எழுதிட்டு அப்புறமேட்டு அந்த பாடல் பொருள் விளக்கம் போட்டு அந்த பாடல் பொருளை எழுதி வைங்க. அப்புறம் சிங்கி பெற்ற பரிசு பொருட்களாக குற்றால குறவஞ்சி கூறுவனை அவையாது. வாய்க்காலின் சிறப்புகளாக குறிப்பிடப்படுவன அவை. இல்லை 31 32 33 4 கொஷினுமே வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 மார்க்ஸ் 2 எழுதணும். இது பார்த்தீங்கன்னா உரைநடை பகுதியிலேருந்து கேட்கக்கூடிய கொஷின். வேதி கலப்பு இதால் பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா. சமண பள்ளிக்கும் பெண் கல்விக்கும் குறிப்பு வரைக. பள்ளிகளும் ஃப்ரெஸ்கோ ஓவியங்களை கற்றளி கோவில்கள் குறித்து நீங்கள் அறிவனை அவை. அதுவும் இம்பார்ட்டண்ட். தாமசீகம் என்றால் என்ன. இந்த 4 கொஷினும் படிச்சுக்கோங்க. இந்த பகுதியில் இந்த உரைநடை பகுதியிலேருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சைட்லேருந்து ஒவ்வொரு கொஷின் கன்ஃபார்ம் வரும். அதெல்லாம் நான் கொடுக்குறேன். சரிங்களா? இம்பார்ட்டன்ட் கொஷின் தரப்போ கொடுக்குறேன். பிரிவு 3 பார்த்தீங்கன்னா 4 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும்.
அது அணி இலக்கணம் பற்றி வரும். அப்புறம் எதனா ஒரு அணியை வந்து விளக்க சொல்லுவாங்க. அப்புறம் இலக்கிய நயம் பாராட்டுக மைய கருத்து தான் மேக்ஸிமம் எதோ சொல்லுவாங்க. அப்புறமேட்டு பகுதி விகுதி இடைநிலை ஆகியவற்றை பயன்படுத்தி சொற்களை உருவாக்குகன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் தமிழாக்கம் தருக இந்தமாரியும் கேட்டுருவாங்க. அப்படி இல்லைனா ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டும் கேட்பாங்க. அதனால் எல்லாத்துக்குமே ரெடியாக இருங்க. அப்புறம் 43 இந்தமாரி ஈஸியான கொஷின்ஸும் ஒவ்வொரு டைம் வரும். பகுதி 4 பார்த்தீங்கன்னா 316 மார்க் அட்டன் பண்ணணும். அடக்கமுடைமை திருக்குறளில் இருந்து 4 கொஷின் இருக்கும். அப்புறம் இன்சைடுன்னு ஒரு கொஷின் பார்த்தீங்கன்னா கூட ஒரு 5 கொஷினில் மேக்ஸிமம் 1 கேட்டுருவாங்க. அதனால் திருக்குறள் கொஷினை நல்லா படிச்சுக்கோங்க. அடக்கமுடையும் ஒருவரை வாழ்வினில் உயர்த்தும் இக்கூற்றை முப்பால் வழி விளக்குக. திருமலை முருகன் பள்ளுக்கூடும் வடகரை தென்கரை நாடு. இது இம்பார்ட்டன்ட் கொஷின். நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியும் எடுத்து மொழியையும் எவ்வாறு உணர்கிறீர்கள்? இம்பார்ட்டன்ட் கொஷின். கல்லும் கதை சொல்லும் எனும் தொடர் தஞ்சை பெரிய கோவிலுக்கு பொருந்துவதை விளக்கி எழுதுக. வாடிவாசல் கதை ஈஸியான கொஷின். கதையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக நீங்கள் எழுதலாம். எல்லாத்துக்குமே குறிப்பு சட்டகம் போட்டு எழுதுங்க. அப்புறம் நர்த்தகி நடராஜின் நேர்காணல் வழி அறிந்தவனவற்றை தொகுத்தளிக்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படித்து எழுதுகிற மாரி இருக்கும். அதனால் இந்த மாரி கொஷின்ஸ் ஒரு கதை கொஷினும் அப்புறம் இன்னொன்று நீங்கள் படித்து அவங்க வாழ்க்கை வரலாறு நீங்கள் எழுதுகிறப்ப அதை நீங்கள் படித்து தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த வாடிவாசல் கதைன்றது நீங்கள் அப்படியே புரிஞ்சுக்கிட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த நர்த்தகி நடராஜோட அதில் பார்த்திங்கன்னா நிறைய அவங்கள பற்றியான டீட்டெயில்ஸ் எழுதுகிறப்ப அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. அப்புறம் பகுதி 4 பார்த்திங்கன்னா அடிப்பிறராமல் எழுதுக. அம்மா வாழி என தொடங்கும் குறுந்தொகை பாடல் சொல்லியிருக்காங்க. நன்றி என முடியும் குறள். மேக்ஸிமம் முடியும் அந்த பகுதியில் இருந்தால் இப்போ ஒரு குறள் ஆரம்பிக்கிறதுனா தொடக்கம் இல்லாமல் அந்த முடிவுலேருந்து அந்த லாஸ்ட்டுலேருந்து ஒரு வார்த்தை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருக்குறள் எழுத சொல்லுவாங்க. அதுக்கும் ரெடியாகி போயிடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஷின் பேப்பரை ஒரு டைம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.